வணக்கம். ஒரு ட்ரேடரோட ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த கோடும் நம்பரும் ஒரு கதை சொல்லணும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரியிற ஸ்கிரீன்குள்ள ஒளிஞ்சிருக்கிற லாப நஷ்டத்தோட கதைய நாம சேர்ந்து படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கிரீனை பார்க்கும்போது அப்பாடா என்னென்னமோ கோடு நம்பர்னு ஒரு மாதிரி பயமா இருக்கும் இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. ஒவ்வொரு கோட்டுக்கு பின்னாலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. நாம ஒன்னா சேர்ந்து இந்த புதிரை அவிழ்க்க போறோம். ஆமா, இந்த முழு ஸ்கிரீனையும் வெறும் டேட்டாவை பார்க்காம ஒரு த்ரில்லிங்கான கதையை படிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அதை தாங்க நாம இன்னைக்கு பண்ண போறோம். இதுல வர்ற ஒவ்வொரு ஏற்ற இறக்கமும் கதையோட ஒரு ட்விஸ்ட் மாதிரி. சரி, எந்த கதையா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹீரோ வேணும் இல்லையா? நம்ம கதைக்கும் ஒருத்தர் இருக்காரு. சந்தையோட மொத்த பல்ஸையும் காட்டுற அந்த மெயின் கேரக்டரை முதல்ல யாருன்னு கண்டுபிடிப்போம். நம்ம கதையோட ஹீரோ இவர்தாங்க, நிஃப்டி 50. சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியால இருக்கிற டாப் 50 பெரிய கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுற ஒரு இண்டெக்ஸ் இது. இது மேல போச்சுன்னா மார்க்கெட் நல்லா இருக்குன்னு அர்த்தம், கீழே வந்துச்சுன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால தான் இதை மார்க்கெட்டோட ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்புன்னு சொல்றோம். இங்க பாருங்களேன், February 3ஆம் தேதி மார்க்கெட் ஓபன் ஆன உடனே டமார்னு ஒரு பெரிய சரிவு. இதுதாங்க நம்ம கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்துக்கும் காரணம். மார்க்கெட் இப்படி விழும்போது கதையில புது புது ட்விஸ்ட் வரும் இல்லையா? ட்ரேடர்ஸ்லாம் இந்த சரிவை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு கெஸ் பண்றதுக்கு அவங்க பயன்படுத்துற சில சூப்பரான டூல்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ், இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இதை இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுக்கற மாதிரி. நீங்க அட்வான்ஸ் கொடுத்தா அந்த வீட்டை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை, அதாவது ரைட் கிடைக்குது. ஆனா ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடு பிடிக்கலன்னா அந்த அட்வான்ஸ் பணத்தை மட்டும் விட்டுட்டு வீட்டை வாங்காம போயிடலாம், வாங்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஆப்ஷன்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இன்னும் சிம்பிளா சொல்லவா, நீங்க மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு ஒரு பெட் கட்டுற மாதிரி. நாளைக்கு மழை வருமா வெயில் அடிக்குமான்னு நாம கணிப்போம்ல, அதே மாதிரி தான் மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமான்னு நீங்க ஒரு கணிப்பு வைக்கிறீங்க. இதுல ரெண்டே வகைதாங்க. நீங்க மார்க்கெட் மேல போகும், அதாவது அப் போகும்னு நினைச்சா கால் ஆப்ஷன் வாங்குவீங்க. இல்ல மார்க்கெட் கீழே விழும், டவுன் போகும்னு கணிச்சா புட் ஆப்ஷன் வாங்குவீங்க. ரொம்ப சிம்பிள். அப்னா கால், டவுன்னா புட், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம கதையோட ஆரம்பத்துல மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ மார்க்கெட் மேல போகும்னு கட்டின அந்த பெட்டுக்கு என்ன ஆயிருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. சூப்பர்! இப்போ நம்ம டிடெக்டிவ் வேலையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. கதையோட ஆரம்பத்துல நடந்த அந்த சரிவு மத்த கேரக்டர்ஸை எப்படி பாதிச்சது, காரணத்தையும் விளைவையும் இப்போ ஒன்னா கோர்த்து பார்க்கலாம் வாங்க. நம்மளோட முக்கியமான க்ளூவுக்கு திரும்ப வருவோம். February 3ஆம் தேதி மார்க்கெட் செங்குத்தா கீழே விழுந்துச்சு. இதுதான் காரணம். இப்ப இதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது ஒரு கால் ஆப்ஷன் சார்ட். அதாவது மார்க்கெட் மேல போகுன்ற பெட். நம்ம ஹீரோ நிஃப்டி கீழே விழுந்தப்போ இந்த கணிப்பு தப்பாயிடுச்சு. அதோட விளைவு இந்த சார்ட்டை பாருங்க, சர்ருன்னு கீழே இறங்கி இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. நஷ்டம். ஆனா அதே நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. வாவ்! இது ஒரு புட் ஆப்ஷன் சார்ட். அதாவது மார்க்கெட் கீழே போகுன்ற பெட். மார்க்கெட் உண்மையிலே விழுந்ததால இந்த கணிப்பு சூப்பரா ஜெயிச்சிருச்சு. இதோட மதிப்பு பாருங்க, ராக்கெட் வேகத்துல எவ்ளோ பெருசா எகிரி இருக்குன்னு. இப்ப இந்த ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்களேன். இதுதான் கதையோட கிளைமேக்ஸ், அந்த ஆஹா மொமெண்ட். ஒன்னு பாதாளத்துக்கு போகும்போது இன்னொன்னு உச்சிக்கு போகுது. இது ஒரு சீசா விளையாட்டு மாதிரி தாங்க. ஒரு பக்கம் கீழே போனா இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். இந்த எதிர்மறையான ரிலேஷன்ஷிப் தான் இந்த மொத்த ஸ்கிரீன்லயும் இருக்கிற மிக முக்கியமான கதை. ஓகே, இப்போ நாம இந்த கதையோட எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து February 3ஆம் தேதி நிஜமாவே என்னதான் நடந்துச்சுன்னு முழுசா ஒரு தடவை பாத்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா கதையோட சுருக்கம் இதுதான். மார்க்கெட் ஓபன் ஆனதும் டக்குன்னு விழுந்துச்சு. இதனால மார்க்கெட் ஏறுன்னு பெட் கட்டின கால் ஆப்ஷனோட வேல்யூ காலி. அதே நேரத்துல மார்க்கெட் விழுன்னு பெட் கட்டின புட் ஆப்ஷன்ஸோட வேல்யூ ஜெட் வேகத்துல எகிரிடுச்சு. சோ யார் மார்க்கெட் விழுன்னு சரியா கணிச்சாங்களோ அவங்க அன்னைக்கு நல்லா சம்பாதிச்சாங்க. சோ இனிமேல் நீங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான டேஷ்போர்டை பார்க்கும்போது அது வெறும் கிறுக்களும் நம்பரும் நினைக்காதீங்க. அது ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்கிறவங்களோடையும் தோத்து போறவங்களோடையும் கதையை நேரலையில சொல்ற ஒரு டைரி. ஒவ்வொரு சார்ட்டும் ரிஸ்க் மற்றும் ரிவார்டை பத்தின ஒரு கதையை சொல்லுது. நாம இன்னைக்கு February 3ஆம் தேதியோட கதையை படிச்சோம். நாளைக்கு மார்க்கெட் என்ன புது கதையை சொல்ல போகுது? அந்த கதையை படிக்கிறதுக்கு இப்ப நீங்க தயாரா இருக்கீங்க?